இப்போ வந்து என்னுடைய வீடியோ வந்து பெரும்பாலும் அதிகமாக பார்க்குறதில்ல நிறைய பேர் அப்படின்னா என்ன நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியலெல்லாம் செயலிழக்க போகுது. 2040 செயலிழக்க போகுது. அப்போ இந்த தகவலை வந்து மக்கள் ஆர்வமாக கேட்க மாட்டேன்றாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு இந்த உலகம் செயலிழக்கக்கூடாது, இந்த உலகம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காங்கிரீட் கட்டடங்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும். இந்த இப்போ பாரு ஃப்ளைட்டு, இந்த காரு, பஸ் இதெல்லாம் எங்களுக்கு வேணும். இந்த பாரு டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் எங்களுக்கு வேணும்ப்பா. அதனால தான் வந்து இந்த உலகம் வந்து நீ வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் 2040 இந்த உலகம் செயலிழக்க போகுது. அவ்வளோதான். நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைக்கு போகிறோம். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து உன்னுடைய ஒரு சிலருடைய விருப்பத்துக்காகலாம் நம்ம வந்து இந்த உலகம் உனக்கு வேணும் அப்படின்னு விரும்பக்கூடாது. ஏன் இந்த உலகம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா, இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சமமான நீதி இங்கே கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் ஒவ்வொருத்தருக்கும் நீ வந்து இந்த உலகம் வேணும்னு சொல்கிற. இந்த உலகம் இந்த மனிதர்கள் முன்னேறிட்டாங்க, சூப்பராக முன்னேறிட்டாங்க, காரு பஸ்ஸு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சூப்பர், டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிறல்ல. அப்போ இப்படி இந்த உலகம் வேணும், இந்த உலகம்தான் மனிதர்களுக்கு நல்லது, ஏற்றது, இந்த உலகத்துக்காக நான் வந்து கஷ்டப்படுவேன், உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறல்ல. ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டமான பகுதி, இருண்ட பகுதிகள் நிறைய இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பார்க்க விரும்பாத பகுதி, ஆனால் நம்ம பார்க்குறோம், நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. இந்த உலகம் வேணும்னா இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நீ வந்து இப்போ வந்து உன்னுடைய பிள்ளைகள் வந்து அல்லது நீ வந்து ஒரு கிளர்க்காவோ பியூனாவோ ஒரு வாட்ச்மேனாவோ இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? ஒரு சாலையை தூய்மை செய்கிற துப்புரவு பணியாளராக ஒன்றா வேலை பார்க்குறதுக்கு உனக்கு விருப்பமா? ஏன்னா இந்த உலகம் இருக்குது அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் இவர்களும் தேவை, இவர்கள் இல்லாமல் முடியாது. இந்த சாலையை தூய்மை செய்கிற துப்புரவு பணியாளர்கள், அப்புறம் வந்து நீ இந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆடம்பரமான கான்கிரீட் கட்டிடம், அப்புறம் வந்து பெட்டு, டிவி, மொபைல் ஃபோன், அப்போ அதுக்கிடையில் உனக்கு உன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு வீட்டு வேலைக்காரர்கள், நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. அதனால தான் இந்த உலகம் வேணும்னு சொல்கிறேன். வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள், அவங்ககிட்ட காசு கொடுத்தா போதும், சமைச்சு வச்சுருவாங்க, டீ காஃபி வேலை கொடுத்துருவாங்க, துணியெல்லாம் துவைச்சி போட்டுருவாங்க, வீட்டை தூய்மை செய்து விடுவார்கள். அதனால் இந்த உலகம் எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகம் வேண்டாம், இயற்கையோடு இணைஞ்சு நான் குடிசையில் வாழ போகிறேன் அப்படின்னா நானே எல்லாத்தையும் தூய்மை செய்யணும், என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் நான் காசு கொடுத்தா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து காசு சம்பாதிச்சு நான் வேலைக்காரங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதனால தான் எனக்கு அப்போ இந்த உலகத்தில் தான் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது. அப்போ 2040 அப்புறம் பணத்துக்கெலாம் வேல்யூ இல்லை. அப்படிங்கும்போது நீ பணத்தை கொடுத்து தான் வீட்டு வேலைக்காரங்களை நீ கூப்பிட்டுக்கிற. வீட்டு வேலைக்காரங்க அல்லது வந்து பணத்துக்காக தான் துப்புரவு பணியாளர்கள், அப்புறம் கிளர்க்கு, பியூனு எல்லாருமே இருக்காங்க, கடைநிலை ஊழியர்கள்லாம் இருக்காங்க. அப்போது அந்த மாதிரியான ஏற்பாடு வந்து 2040 அப்புறம் வராது. அப்படிங்கும்போது இந்த உலகம் உனக்கு ஏன் வேணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆடம்பர வசதிகள், இந்த வசதிகள்லாம் இந்த உலகத்தில் தான் எனக்கு கிடைக்கிது. அதனால் எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆள் வராங்க, இப்படி வாங்குறதுல கார் ஓட்டுகிற ஒருவராக நீ இருக்க விருப்பமா? அதில் ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறதுக்கு நீ விருப்பமா? அல்லது சாலையை தூய்மை செய்கிற துப்புரவு பணியாளராக இருப்பதற்கு உனக்கு விருப்பமா? அல்லது உனது பிள்ளைகள் அப்படி ஆக வேண்டும் நீ நினைக்கிறையா? இல்லை நினைக்க மாட்டல, உன் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற. அப்படி நினைக்க. அப்போ உனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாத்துக்கும் நீ ஒன்றை போல் தானே மற்றவங்களும். அப்போ எல்லோரும் ஒரு மரியாதையோடு வாழணும்ல. அப்போ அது இந்த உலகத்தில் அது சாத்தியம் இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாரும் மரியாதையோடு வாழ முடியாது. நீ யாரோ ஒரு சிலர் சௌகரியமாக வாழ்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து ஒரு மோசமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடி இருக்குது. வேறு வழி இல்லாத நிலைமை. நீ உன் வீட்டை நீ பங்களாவில் வாழணுன்னா உனக்கு பல வேலைக்காரங்களை தேவை. அது இந்த உலகத்தில் பணம் கொடுத்தா கிடைக்குது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி இந்த சாலைகளில் நீ கார் ஓட்டுற, அந்த சாலையை தூய்மை செய்வதற்கு கடைநிலை துப்புரவு பணியாளர்கள் தேவை. அதனால் நீ கார் ஓட்டிகிட்டு போவ. அப்போ இந்த ரோடெல்லாம் நல்லாயிருக்கு, ரோடு போடுறதுக்கு அந்த ஊழியர்கள் தேவை, கடைநிலை ஊழியர்கள் தேவை. ரோடு போட்டு நீ காரில் உனக்கு காரில் போகிறது ரொம்ப ஆசை. காரில் போகிறதுக்கு இந்த உலகத்தில் தான் என்னால் காரில் போக முடியுது அப்படின்னு நீ ரொம்ப, அதனால் இந்த உலகம் வேணுங்கிற. ஆனால் அந்த ரோடை போடுறது யார்? ரோடு போடுகிற ஒரு ஆள், ஒரு கடைநிலை ஊழியர். அப்போ அவர் இல்லைன்னா இந்த சாலையை போட முடியாது. அப்போ இந்த சாலையில் போகிறதுக்கு அவங்கெல்லாம் தேவை. ஆனால் நீ அந்த வேலையை செய்ய மாட்ட. அந்த வேலையை செய்ய மாட்ட. உனக்கு உன் பிள்ளைகளும் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு ஆட்கள் தேவை.
ரோடு போடுறதுக்கு அந்த வேகாத வெயிலில் வெந்து போய் ரோடு போடுறதுக்கு அந்த ஆட்கள் தேவை. ஆனால் நீ அந்த வேலையை செய்ய மாட்டே, உன் பிள்ளைகளையும் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்க மாட்டே. ஆனால் இந்த உலகம் உனக்கு தேவை. இந்த மாதிரியான ஆட்கள் இங்கே இந்த ரோடு போடுற ஆட்கள் இங்கே இருந்தால் தான் இந்த உலகமே இருக்கும். அது மாதிரி கடைநிலை ஊழியர்கள் இல்லாமல், ஆனால் எல்லோரும் இந்த கடைநிலை ஊழியராக ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இல்லை. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமான ஒரு நீதிங்கிறது இல்லை. எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டவர்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த உலகம் வேணும்னு சொல்கிறவங்க இங்கே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த உலகம் வேணும்னு சொல்கிறவங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் அப்போ இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களும் உங்களுக்கு எனக்கு தேவை அப்படின்னு தான் நீ சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீ அந்த கடைநிலை ஊழியர்களில் ஒருவராக நீ இருக்க ஆசை இல்லை. உனக்கு கடைநிலை ஊழியர்களாக ஒருவராக தனது மகன் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இல்லை. அதாவது நீ உன் பிள்ளையை இன்னொரு வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், வீட்டு வேலைக்கு வேலை செய்வதற்கெல்லாம் நீ அனுப்ப மாட்டேன், துப்புரவு பணியாளராக ஆகணுன்ட்டு நீ விரும்ப மாட்டேன். ஆனால் உனக்கு இதெல்லாம் தேவை. இப்படிப்பட்ட உன் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு 4 பேர் தேவை. ஆனால் ரோடு போடுறதுக்கு ஆட்கள் தேவை, ரோட்டை தூய்மை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை, சாக்கடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவை. ஆனால் நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்ய மாட்ட. இதுதான் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேணும்னு சொல்கிறாங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க? எனக்கு முடி வெட்டி விடுறதுக்கு எனக்கு ஆட்கள் தேவை. ஆனால் நான் முடி வெட்டுற தொழில் செய்ய மாட்டேன், என் பிள்ளைகளும் அதை செய்ய மாட்டேன், நான் அந்த மாதிரி கனவு கற்பனை எதுவும் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதியா? அப்போது இங்கே எல்லாமே சமமாக இல்லை. எல்லாருமே ஏற்றத்தாழ்வுகள் பாரபட்சமாக இருக்குது. இந்த பாரபட்சம்தான் இந்த உலகத்தின் மீதான வெறுப்பாக இருக்குது, வெறுப்பை ஏற்படுத்துகிறது. எல்லாரும் மரியாதையோடு வாழணும். அது இந்த உலகத்தில் சாத்தியமில்லை. அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இங்கே யாரோ ஒருத்தர் சௌகரியமாக வாழ்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரும்பான்மையான மக்கள், ஒரு சிலர் சௌகரியமாக வாழ்கிறதுக்காக, ஒரு சிலர் ஆடம்பரமாக வாழ்வதற்காக, ஒரு சிலர் ஒயிட் காலர் ஜாப் அந்த மாதிரி வாழ்கிறதுக்காக, கொஞ்சம் கூட அழுக்குப்படாமல் வாழ்கிறதுக்காக யாரோ உயிரை கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அழுக்குகளெல்லாம் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைநிலை ஊழியர்கள், அதாவது மனிதர்கள் யாருமே கடைநிலை ஊழியர்கள்னால் யாருன்னா, அதுபோல் தனது பிள்ளைகள் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நாமளும் ஆகிடக்கூடாது, அதுபோல் தனது பிள்ளைகள் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தனது பிள்ளைகள் கிளர்க் ஆகணும், பியூன் ஆகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. அல்லது தனது பிள்ளைகள் யாராவது துப்புரவு பணியாளர் ஆகணும், வாட்ச்மேன் ஆகணும், செக்யூரிட்டி ஆகணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அவங்களும் நினைக்க மாட்டாங்க. வேறு வழியில்லாத சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு தள்ளப்படுகிறார். ஆனால் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு இந்த உலகத்தில் எல்லாரும் தனது பிள்ளைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரர் ஆகணும்னு நினைப்பாங்க. யாரும் அப்போ இந்த உலகத்தில் ஆனால் 2 பேரும் தான் தேவை. துப்புரவு பணியாளரும் தேவை, பியூனும் தேவை, கிளர்க்கும் தேவை, கடைநிலை ரோடு போடுறவங்களும் தேவைப்படுறாங்க, வண்டி துடைக்கிறவங்க, மெக்கானிக், இவங்க எல்லாருமே தேவைப்படுறாங்க. ஆனால் இவங்க இப்படி நிறைய தேவைப்படுகிற இந்த மாதிரியான கடைநிலை ஊழியர்களாக ஆவதற்கு ஆனால் யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்போ அவங்க தள்ளப்படுறாங்க, அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறதுங்கிறது ஒரு உயர்வான இடத்துல இருக்குன்னா அந்த இடத்த பிடிக்கிறக்காக ஒரு போட்டி நடக்குது. அந்த இடத்த கொஞ்சம் பேர் தான் பிடிக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் கீழே தள்ளப்படுகிறார்கள். நீ எல்லாம் மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லி கீழே தள்ளப்படுகிறார்கள். ஆனால் கீழே போகிறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. ஆனால் கீழே தான் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மக்கள் கீழே தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே மேலே போகணுன்னு ஆசை, ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அப்போ கடைநிலை ஊழியர்களாக வாழ்வதற்கு யாருக்கும் ஆசை இல்லை, ஆனால் வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அவங்க இல்லாமலும் இந்த உலகம் இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் கடைநிலை ஊழியர்கள் இருந்து தான் ஆகணும், அவங்க இல்லாமல் இந்த உலகம் இல்லை. அப்படி தான் இங்கே இருக்குது. அதனால் இந்த உலகங்கிறது ஒரு பாரபட்சமான உலகம். இங்கே சமத்துவம் என்பது கிடையாது. சமத்துவம் எல்லாருக்குமே சமமான நீதியோ நியாயமோ விருப்பங்களோ கிடையாது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த உலகம் செயலிழக்குது. அப்போ இதுக்கு இடையில் என்ன நம்பிக்கை ஊட்டுறாங்க தெரியுமா? இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்கல்ல, இந்த ரோபோக்கள், நீ கடைநிலை ஊழியராக இனிமேல் மனிதர்கள் எதெல்லாம் விரும்பலையோ, அது மனிதர்கள் எதை விரும்பலைன்னா ரோடு போடுற ஒரு தொழில் செய்ய விரும்பலை, பியூன் ஆகிறதுக்கோ, கிளர்க் ஆகிறதுக்கோ, செக்யூரிட்டி ஆகிறதுக்கோ, வாட்ச்மேன் ஆகிறதுக்கோ விரும்பலை மனிதர்கள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த ரோபோட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தருவதாக, அதாவது இது போன்ற கடைநிலை ஊழியராக நம்ம இருக்க வேண்டாம், இனிமேல் எல்லாமே இந்த மிஷின் பார்த்துக்கும், நம்ம செக்யூரிட்டி வாட்ச்மேனாக வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வாட்ச்மேனாக இனிமேல் ரோபோட்டுகள் வேலை பார்க்கலாம், வாட்ச்மேனே தேவையில்லை, எல்லாம் பாஸ்வேர்டு போட்டால் தான் உள்ளே வர முடியும், ஐடி கார்டு அது ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே விடும்.
அப்போ அதெல்லாம் மிஷின் பார்த்துக்க போகுது. அதனால் வாட்ச்மேனுங்கிறது தேவையில்லை, வாட்ச்மேனுங்கிற ஒரு தொழிலே எதிர்காலத்தில் இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு முயற்சி. அதனால் இந்த உலகத்தின் மீது நீங்கள் வெறுப்பை வளர்த்துக்காதீங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகின் மீது நீங்கள் அவநம்பிக்கை வளர்த்துக்காதீங்க. அப்போ அப்படிப்பட்ட வசதி கூட இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் வந்துடுமா? சரி, எல்லாமே ரோபோட்லாம் வந்துருச்சுப்பா, எல்லாம் பாஸ்வேர்டு, வாட்ச்மேனாக யாரும் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ரோடு போடுற வேலையை கூட மெஷின் பார்த்துக்கும் அப்படின்னா அந்த வசதி எல்லா நாட்டுக்கும் போகுதா? ஏதோ ஓரிரு நாடுகளில் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கூட ஒரு ஜப்பானோ சைனாவோ ஒரு அமெரிக்காவோ அங்கே தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. கடைநிலை ஊழியர்களோட எண்ணிக்கை மற்றெல்லாம் ரோபோட்டு வச்சு செய்கிற மாதிரி இயந்திரங்களை வச்சு செய்கிறாங்க. ஆனால் உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் இதெல்லாம் போய் சேர்றதுக்கு இன்னும் பல தலைமுறைகள் ஆகும். இந்த ஆப்பிரிக்காவிலலாம் போய் பாருங்கள், ஆப்பிரிக்காவில் அவ்வளோ மோசமான வாழ்க்கை முறை. அப்போ இங்கே வந்து எல்லாமே இருக்குது, தீர்வு இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாமே தீர்வு இருக்குது, தீர்வு இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அந்த தீர்வு இருக்கிற மாதிரி தோணுது பாருங்கள், அது கூட எல்லா நாட்டுக்கும் கிடையாது. அது கூட ஏதோ ஒரு வளர்ச்சியடைந்த நாட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான தீர்வுலாம் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கெலாம் அந்த தீர்வு என்னைக்கு அதை அந்த நிலை அடைகிறது. அதனால் வந்து இந்த உலகங்கிறது பாரபட்சமான உலகம், எல்லாருக்கும் எல்லாம் சமமான ஒரு பார்வை என்பது இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இது எல்லாருக்கும் ஏற்ற உலகம் கிடையாது. யாரோ ஒருவர் இந்த கடைநிலை ஊழியர்களை பயன்படுத்தி ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். ஒரு சில மக்களை அடிமைகளாக பயன்படுத்தி இவங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, நம்ம ஏமாத்துறாங்க. இந்த உலகம் என்பது நம்ம ஏமாற்றுகிறது, நம்மை அவமானப்படுத்தி அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இப்போ ஆடம்பரமாக வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் ஆடம்பரமாக எல்லாரையும் வாழ்ந்தால் இப்போ கடைநிலை ஊழியர் ஆடம்பரமாக வாழ்வதற்கு அடிமைகள் தேவை. அப்போ எல்லோரும் எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும்? ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு அடிமைகள் தேவை. பல பேர் அடிமையாக இருந்தால் தான் சில பேர் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போ அதுதான் இந்த உலகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அமெரிக்காலாம் ஆடம்பரமாக வாழுதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆடம்பரமாக வாழ்கிறதுக்காக சில கனிமங்களை போய் ஆப்பிரிக்காவில் போய் சுரண்டுறாங்க. ஆப்பிரிக்கா இது போன்ற ஏமாந்த நாடுகள்கிட்ட போய் சுரண்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படித்தான் ஆடம்பரமாக வாழ முடியும். மற்றவங்களை ஏமாத்தினா தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். எல்லோரும் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ முடியாது. அப்போ இது வந்து எல்லாருக்குமான சமமான நீதி இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இது அநியாயம் நிறைந்த உலகம், எல்லாருக்கும் சமமாக இல்லை. ஆனால் ஒரு ஆடு மாடுகளோட வாழ்க்கை பாருங்கள், எல்லாருக்கும் அங்கே சமந்தான். நான் தான் ராஜா மாடு அப்படின்னு எந்த மாடும் சொல்லுதா? நான் தான் பெரிய பணக்கார மாடு அப்படின்னு எந்த சொல்லுது? அப்படி இல்லை. என் வீட்டுக்கு நீ வேலைக்கு வா அப்படின்னு எந்த மாடாக சொல்லுது? அப்படி இல்லை. எங்கே எல்லாத்துக்கும் சமந்தான். அந்த மாதிரி அதான் உயிரினங்களோட வாழ்க்கை, அதான் இயற்கையானது. இயற்கையாகவே இங்கே எல்லா உயிரினங்கள்டையும் ஒரு சமூக நீதி, ஒரு சம நீதி இருக்குது. அது மனித வாழ்க்கையில் இல்லை. ஆனால் இயற்கைக்கு முரணாக வாழ்றும்போது அதனால தான் அது நிலை பெறாது. 2040 இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. ஃபெயிலியர் ஆகி இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை அது வந்து சமநீதி, எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். அப்படிப்பட்ட உலகத்துக்கு தான் நம்ம போகிறோம் 2040க்கு அப்புறம். அங்கே ஆடம்பரம்லாம் கிடையாது. எல்லோரும் அவங்களுக்கு தேவையான குடிசை நீங்கள் கட்டிக்கோங்க. அங்கே மின்சாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, சாலைகள், போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது. இந்த உலோக பயன்பாடே படிப்படியாக இல்லாமல் போயிடும். அப்போ எல்லோரும் குடிசையில் தான் வாழ்வாங்க. அப்போ சமநீதி வந்துருச்சா? அவங்கவுங்க குடிசை அவங்களே கட்டிப்பாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணிப்பாங்க. பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது, அரசாங்கம் இதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லோரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க. அவங்கவுங்க ஆடைகளை அவர்களே தயாரித்து கொள்வார்கள். அவரது குடிசை அவர்களே செஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் இடம். அப்போ அவங்களே விதிமுறை போட்டுப்பாங்க. எல்லாருமே 2 குழந்தை தான் பெற்றுக்கணும், நீ 3 4 அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுக்கே இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு. அப்போ தான் உனக்கு மற்ற உதவி வந்து இந்த ஊருக்காரங்களோட இதான் ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு போட்டு ஊருக்கு தலைவர் யார் அப்படின்னா எல்லாரும் சுழற்சி முறையில் இனிமேல் பெண்கள் தான் ஆட்சி செய்வாங்க அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில். அப்போ ஒரு பெண் பிறந்துட்டாலே போதும், அதற்கு தகுதி பெற்றவள். ஒரு ஊரை ஆட்சி செய்வது ஒருத்தி கிடையாது, ஒரு பெண் தான் ஆட்சி, அப்படி கிடையாது. சுழற்சி முறையில் எப்படி எல்லா பெண்ணும் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு ஊருங்கிறது ஒரு வீட்டை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் போதும். ஏன்னா வீடுங்கிறது 4 பேர். ஆனால் ஒரு ஊருங்கிறது வந்து 4000 பேர் 5000 பேர் இருக்கிற ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் எப்படி போதும்? அப்போது ஒரு 300 பெண்கள், 300 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர் அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலேருந்தும் ஒவ்வொரு பெண் வந்து அந்த ஊரை ஒரு மாதத்தில் ஆட்சி செய்வார். அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 300 பெண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில் நான் ஏற்கனவே இப்போ வேறு ஒரு வீடியோவில் சொன்னேன், 16 பேர் தான் இருப்பாங்க. 8 ஆண்கள் 8 பெண்கள் கொண்டது ஒரு கூட்டு குடும்பம். அப்போது ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பாங்கன்னா, அந்த கூட்டு குடும்பம் இருக்கிற அந்த ஊரை
அந்த அந்த ஊரை ஆட்சி செய்கிற அந்த வாய்ப்பு ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள 8 பெண்களுக்கும் 8 மாதத்தில் கிடைக்கிறது. அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலும் 8 பெண்கள் இருப்பாங்க. 8 பெண்கள் இருக்கும்போது 8 மாதத்தில் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் அந்த ஊரை ஆட்சி செய்து சுழற்சி முறையில் ஆட்சி செய்து முடித்து விடுவார்கள். ஒரு ஊருங்கிறது பெருசு, அதை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் எப்படி பத்தும்? அப்போ 300 பெண்கள் தேவை. அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் வரி, வருமானம், பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. அதனால் அது ஆட்சி செய்து நீ பணத்தை வச்சு அதெல்லாம் பணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து நான் முதலமைச்சர் ஆகணும், பிரதமர் ஆகணும், ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கைங்கிறது வந்து அங்கெல்லாம் பணம்ங்கிறது வரி போடுறது, வரியை நிர்வகிக்கிறது, கஜானாவில் கை வைக்கிறது, லஞ்சம், ஊழல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஊர் தலைவருங்கிறது என்னது? ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தங்களுடைய ஊரை வந்து சுத்தமாக வச்சுப்பாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வரப்போகுது.